ஹாய், வெல்கம் டு பிடிஸ் கிச்சன். வரலட்சுமி நோம்பில் இருக்கிற கலசத்து தேங்காயை வச்சு தேங்காய் பர்பி நல்லா சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாயில் வச்சோன்னே அப்படியே கரையும். பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நல்ல ஒரு பெரிய தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். அதை அந்த கருப்பெல்லாம் இல்லாமல் துருவி அதை மிக்சிலையும் போட்டு அரைச்சி அடைச்சாப்பில் 2 கப் அளவுக்கு வரும். அதை எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1/4 கப் பொட்டுக்கடலையை வெறும் வானலியில் வறுத்து மிக்சியில் அரைச்சி சலித்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது ஒரு 1/2 கப் மெஷர் அளவுக்கு வரும். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் நெய் நல்லா தடவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 2.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி, ஒரு சிட்டிகை உப்பு போட்டு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இப்போது இது கொதிச்சுட்டே இருக்கும்போதே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணியிருக்கேன், உருக்கி வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவை போட்டு நல்லா கலந்து ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு கம்பி பாகு வந்துடுத்து, ஒரு கம்பி பதம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காயை போட்டு நல்லா கலரி எடுத்துக்கலாம். மொத்தமாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலரி எடுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா கொஞ்சம் கொதித்து வந்த உடனே இந்த பொட்டுக்கடலை மிக்ஸ் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்படியே பொடியாக சேர்க்கும்போது கட்டி தட்டி போயிடும், கலரத்துக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நெய்யில் கலந்து சேர்க்கும்போது உங்களுக்கு கட்டி தட்டாது, ஈஸியாக நல்லா வரும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் நம்ம. இது நல்லா ரெண்டும் சேர்ந்து கொதித்து வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்கோ. இப்போ இங்கே 2 டேபிள் ஸ்பூன் உருக்காத நெய் எடுத்து அதை நல்லா சூடுபடுத்தி வச்சுருக்கேன், உருக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கலரி கொடுத்துட்டே வரோம். மொத்தமாக இந்த பர்ஃபிக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துட்டுருக்கேன். இப்போ கோடு போட்டால் உங்களுக்கு பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடியும் பாதாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நல்லா நுரைச்சின்னு வருது பாருங்கள், எல்லா இடமும் நல்லா கெட்டிப்பட்டுன்னு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிட்டு அந்த நெய் தடவின ட்ரேயில் நம்ம கொட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இங்கே வேணுங்கிற ஷேப்பில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஆறினோடனே அப்படியே நம்ம கவுத்து போட்டாலே அழகாக வந்துடும் பர்ஃபி. நல்லா அழகாக ஸ்லைஸ் போட வந்துடும். அப்படியே கவுக்குறேன் பாருங்க, ஈஸியாக நமக்கு வரும். நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இந்த பொட்டுக்கடலை சேர்க்கறதுனால ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். நிச்சயமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிஸ் கிச்சன். தேங்க்யூ.